இன்றைய தினம் இரண்டாவது நாள் வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் சிஐடி சங்கத்தினுடைய தலைமையிலான கூட்டமைப்பு சங்கம்லாம் இன்னைக்கு நாங்கள் இரண்டாவது நாள் வேலை நிறுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஏன் இந்த மாத ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான நிலுவை ஏன் கொடுக்க முடியாது, 4 மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுடைய டிஏ நிலுவைத் தொகை மிக சொற்பமான தொகை தானே சொல்றாங்க, அதை ஏன் கொடுக்க முடியாது, நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்ற போது அரசு வழக்கறிஞர் அவர்கள் இல்ல எங்களுக்கு 2 மணி வரை டைம் கொடுங்க, நாங்க ஒரு நல்ல பதில எங்க அரசு கிட்ட கலந்து பேசிட்டு வந்து சொல்றோம்னு சொன்னவங்க இன்றைக்கு வழக்கு துவங்கின உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு ஏஜியை நாங்க பார்க்கவே இல்லைங்க. அரசுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான். அத்தனை தொழிலாளியும் செத்தாலும் பரவாயில்ல, எங்களால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நாங்க நடுவில் நீதியரசர் ஐயா அவர்கள் குறுக்கிட்டு 2000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுக்க சொல்லி கூட சொன்னாங்க. அது கூட கொடுக்கறது எங்ககிட்ட பணம் இல்ல, மொத்தமா எங்ககிட்ட கஜானா காலி, நாங்க திவாலா ஆகிற கண்டிஷன்ல போக்குவரத்து துறை இருக்குதுன்னு சொல்லி அவர் வாதாடி இறுதியாக நீதியரசர் என்னதான் செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது வர 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும், அதுல நாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம் சொல்லி சொன்னதை ஏற்று நீதியரசர் அவர்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வாகனங்களை இயக்க வேண்டும், அதனால தொழிற்சங்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த தொழிற்சங்கங்கள் 19ஆம் தேதி வரலும் இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைங்க, இதை நிறுத்துங்க, தற்காலிகமா நிறுத்திட்டு நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டும், நாளையிலிருந்து வண்டியை ஓட்டுங்க, 19ஆம் தேதி உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் நீங்கள் அந்த வேலை நிறுத்தத்தை தொடரலாம் என்ற வகையிலே இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஜட்ஜி அவர்கள். நாங்களும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று எங்களுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பு சங்கங்களோட கலந்து அடுத்த கட்டமாக எங்கள் தொழிலாளர்கள் பணிக்கு செல்வது சம்பந்தமாகவும் 19ஆம் தேதி ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் அன்றிலிருந்து மீண்டும், ஏன்னா ஐயா அவர்கள் சொல்லும் போது ஜட்ஜி ஐயா சொன்னாங்க இது சட்டப்படி தானே இப்ப 20ஆம் தேதி லெட்டர் கொடுத்திருக்காங்க, 15-20 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க, இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் கரெக்டா நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்க எங்க ஜட்ஜ் அட்வொகேட் ஐயா சொன்னாங்க 4 முறை பேச்சுவார்த்தை நடந்து எந்த முடிவு எடுக்கப்படவில்லை, அதனாலதான் ஸ்ட்ரைக்கு போனாங்கன்னு சொன்ன உடனே இறுதியா சொன்னது பொங்கல் பொங்கல் பொங்கல், தமிழகம் முழுவதும் பொங்கலுக்கு வாகனம் ஓட்ட வேண்டும் என்றார். நேத்தா அமைச்சர் சொன்னாரு 100% வண்டி ஓடுது, இன்னைக்கு 100% ஓடுது, அப்புறம் எதுக்கு எங்களை போட்டு இப்படி நசுக்கணும், ஒன்னும் ஒரு தொழிலாளி எக்கேடு போனாலும் பரவாயில்ல, ஒரு பைசா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அரசு அடாம்டா இருக்கிறது, இது வன்மையா கண்டிக்கிறது. இருந்தா போதிலும் கோர்ட் உத்தரவை ஏற்று கோர்ட் சொன்னதுபடி 14ஆம் தேதி வரை எங்களுடைய வேலை நிறுத்தத்தை 19ஆம் தேதி வரை எங்க வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைத்து விட்டு 19ஆம் தேதி இந்த அரசு சொன்னாங்க கோர்ட்ல சொன்னது மாதிரி முழுமையாக அந்த நிலுவைத் தொகையை கொடுக்கலன்னா எங்களுடைய வேலை நிறுத்தம் அடுத்ததுல இருந்து தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய அதே போல எங்க தொழிலாளர் மீது அதை சொல்லிட்டாங்க, நாங்க இந்த மாதிரி ஒருவேளை தொழிலாளர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க எப்படி பண்ணுவாங்க, கோர்ட்ல வழக்கு முடிச்சு வைக்கப்படவில்லை, நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க 19ஆம் தேதியில பாருங்க, இல்லைன்னா நீங்க வேலை நிறுத்தத்துக்கு தொடரலாம்ன்றதுனால நிச்சயமாக 19ஆம் தேதி ஒரு நல்ல முடிவை இந்த அரசு எடுக்கணும். அதையும் எடுக்க தவறுனா இனி தொழிலாளிகளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத இருக்கும், அத்தனை தொழிலாளர் ஒன்னா சேருவாங்க. இன்னைக்கு எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தில் இருக்க தொழிலாளர்களா கேட்டுங்க, ஒரு பைசா இல்ல எங்களால முடியாதுன்னு சொன்னாங்க. 2000 ரூபான்றது 92,000 பேருக்கு 18 கோடி வருங்க. இந்த 18 கோடியை கூட கொடுக்க முடியாது இந்த அரசு. எப்படி இருக்கக்கூடிய இந்த 1.5 லட்சம் பேருக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டிய பணப்பையில கொடுக்கணும் எனக்கு தெரியல. இருந்த போதிலும் கோர்ட் உத்தரவை ஏற்று நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்கின்றோம். நன்றி. இருங்க ராஜா, அவங்க கேக்குறாங்க நாளைக்கு இருந்து தான் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சொல்லல, நாளையில இருந்து பணிக்கு போக சொல்லிதான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது. நாளையில தான் பணிக்கு போகணும், இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை. 2வது எங்க தொழிலாளர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கை இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஐயா அவர்கள். நிச்சயமாக 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாவிட்டால் எங்களுடைய வேலை நிறுத்தம் தொடரும். சரியா? திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்பவே பணிக்கு ஐடியால இருக்கிறீங்களா? உங்களோட
இல்ல அவங்களாம் வெளியில இருக்காங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக் தாங்க, 2 நாள் ஸ்ட்ரைக் தான். 3வது நாள் நாளையில இருந்து பணிக்கு போவாங்க எங்க ஆட்கள்.